ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க. நம்ம இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. பாருங்கள் எப்படி வேர்க்குதுன்னு. சரி, ஓகே. என்னடா இன்றைக்கி சேரீலாம் கட்டியிருக்கணும்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி வந்துட்டு ரக்ஷா பந்தன். அதுக்காக நான் வந்துட்டு சாரீ கட்டலை. ஒரு ட்ரெண்டிங் சாங் வந்துருக்குங்க, அதுக்காக வந்து சாரீ கட்டியிருக்கேன். அதுவுமே இப்போ டான்ஸ் ஆடினதெல்லாம் எனக்கு வேர்க்குது எனக்கு இப்போ. சரி, ஓகே. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, அதுக்கு முன்னாடி வந்துட்டு எல்லாருக்குமே வந்துட்டு அண்ணன்மார்கள் தம்பிமார்கள் எல்லாருக்குமே வந்துட்டு ஹேப்பி ரக்ஷா பந்தன். இன்றைக்கி ஒடிசாவில்னு சொல்கிறாங்க. நாளைக்கு 28 தாங்க ஆனால் ரக்ஷா பந்தன். ஆனால் வந்துட்டு பௌர்ணமி அன்றைக்கி தான் இந்த ரக்ஷா பந்தன் வந்துட்டு கொண்டாடுவாங்க. அது இன்றைக்கி தான் பௌர்ணமி, நாளைக்கு பௌர்ணமி கிடையாது. ஆனால் நாளைக்கு தான் வந்துட்டு கேலண்டரில் 28 தான் போட்டிருக்குது. சரி, ஓகே. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க வரோம்னா, அம்மா சாமி கும்பிட்றாங்க. இன்றைக்கி வந்துட்டு ரக்ஷாபந்தன் வந்துட்டு எந்த மாதிரி நம்ம வீட்டில் வந்துட்டு செஞ்சாங்கங்கிறத பார்க்கலாம். ஏன்னா ஒன்றும் செய்யலைங்க, நம்ம வீட்டில் செய்யக்கூடாது, சாமியெல்லாம் கும்பிடலை. ஏன்னா வந்துட்டு பெரிய மாமனார் இறந்ததுனால நம்ம வந்துட்டு வந்து சாமி கும்பிடக்கூடாது. அதுக்கு தான் ஃபேன் அம்மா ஆஃப் பண்ணிட்டாங்க. சாமி கும்பிட்றாங்க, அதான் வேர்க்குது. நான் வந்து சாமி கும்பிடக்கூடாது, அதுக்கு தான் அம்மா கும்பிட்றாங்க. சரி, ஓகே. நேற்று வந்துட்டு ஓணம் பண்டிகையா அந்த சாங் வந்து நேற்று இந்த சாரீ கட்டி ஆடலாம்னு நினச்சேங்க. உடனே கட்டலை, ஆடலாம் நினச்சேன். நம்ம அங்கேனாக்க வந்துட்டு ஈரோடுன்னா நான் வந்துட்டு யாருமே இருக்க மாட்டாங்க. இங்கே வந்துட்டு எல்லாருமே எல்லோரும் இருந்தாலும் அதை எனக்கு நான் வந்து இது பண்ண மாட்டேன். நான் எங்கே உள்ளனாலும் நான் எப்பயுமே நான் ஆடலாம் ஆடிட்டு தான் இருப்பேன். அடிக்கடி வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு அண்ணியோட அக்காலாம் வந்திருந்தாங்க. அதனால் ஆட முடியல. காலையில் ஆடலாம் நினச்சாலும் நேற்றுமே அப்படி தான். யாராவது வீட்டுக்கு ஒருத்தர் வந்துக்கிட்டு இருக்கிறதுனால நம்ம ஆட முடியல. சரி, ஓகே. அதான் என்ன பண்ணணுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒன்றும் பெருசாக பண்ணலை. பூவாவுக்கு ராக்கி கட்டினாங்க. அந்த பிரியங்கா, இன்னொரு பாப்பா, பக்கத்து வீட்டு பாப்பாவெல்லாம் இருக்குது, ராக்கி கட்டியிருக்காங்க. அந்த வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எவ்வளோ போட்டாங்கன்னு தெரியல. பூ ஒன்று வரட்டு. அண்ணே, சத்தம் தான். பூவா அழுகுறாங்க. அண்ணி போயிட்டாங்க பார்க்குறதுக்கு. என்னன்னு தெரியல. என்ன நீ கோணா? ஏய் பாலு எங்க? போ பாலு, சோட்டா பாலு. இன்னைக்கு ரக்ஷா பந்தனா, அதனால் வீட்டில் வந்து ஏதோ ஸ்வீட் செஞ்சு சாமி கும்பிடுவாங்க. நம்ம வந்துட்டு இன்றைக்கி சாமி கும்பிட முடியாது. அதனால் சும்மா செஞ்சு சாமி கும்பிடாமல் நம்ம சும்மா செஞ்சு சாப்பிடலாம். அதனால் அண்ணி வந்துட்டு இன்றைக்கி வந்து வடை தாங்க செய்ய போகிறாங்க போல். ரவையை ஊற வச்சுருக்காங்க, உருளைக்கிழங்குமே வந்து வேக வச்சுருக்காங்க. என்ன செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். வடையாக தான் இருக்கும். பூவாமே வந்துட்டு அழுத்துட்டே இருந்தான். ஃபோன் தான் அப்படின்னு சொல்லி, ஒரு ஃபோன் தான் இருக்குது. அதனால் ஃபோன் கேட்டாலும் நான் வீடியோ எடுக்க முடியாது அப்படின்ட்டு இருந்தேன். இன்றைக்கி நான் சாமி கும்பிட மாட்டேன், அம்மா தான் சாமி கும்பிடுவாங்க. பிரியங்கா வராங்க பூவாவுக்கு ராக்கி கட்டுறதுக்கு. இங்கே வந்துட்டு தம்பிமார்கள் அண்ணன்மார்களுக்கெல்லாம் கட்டுவாங்க. நான் வந்துட்டு யாருக்குமே கட்ட முடியாதான். சுயன்ட்ட கேட்டேன், நீங்கள் யாருக்கும் கட்டக்கூடாது, எல்லாமே வந்துட்டு நமக்கு வந்துட்டு முறை இருக்குல்ல, அது வந்துட்டு மாமா மச்ச முறை வரும் போல், எனக்கு தெரியலை. வேணா எங்கள் ஊரில் கட்டிக்கலாமா, அம்மா ஊரில். அப்புறம் வந்துட்டு நம்ம தம்பிக்கு அண்ணனுக்கு அந்த மாதிரி கட்டிக்கலாமா. நம்ம ஊரில் அந்த மாதிரிலாம் ராக்கி கட்டுறதெல்லாம் கிடையாது. போகாமே பாருங்கள், எடுத்து ஆராத்தி எடுத்துகிட்ருக்கா. போன வருஷமும் வந்துட்டு நான் வீடியோ போட்டிருப்பேன் இந்த மாதிரின்ட்டு. இது ஒரு கிறிஸ்டி சொல்கிறேன், நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க, நல்லாயிருக்குங்க. இந்த ரக்ஷா பந்தன் அண்ணன்களுக்கு தம்பிகளுக்கெல்லாம் எதுக்கு இந்த மாதிரி கையில் வந்துட்டு நூல் கட்டுறாங்கன்னா, இன்றைக்கி வந்துட்டு ஜெகநாத் கோயிலில் ஜெகநாத் இருக்கார்ல, பலராமர், அவரோட அண்ணன் பலராமருக்கு வந்து இன்றைக்கி வந்து பிறந்த நாளுங்க. பிறந்த நாள் அன்னைக்கு தான் வந்துட்டு பலராமர் வந்து சுபத்ரா இருக்கிறாங்கல்ல, அவங்க தங்கச்சி, அவங்க வந்துட்டு கையில் வந்துட்டு ராக்கி கட்டுவாங்களாம். அது ஒரு
ஒரு தினமாக வச்சு அதுமாரி அண்ணன் தங்கச்சிகளுக்கு தங்கச்சி மகள் வந்து அண்ணனுக்கு கட்டுறது அந்த மாதிரி கொண்டுட்டு வந்தாங்க. அதே மாதிரி வந்து முன்னாடி ராமாயணம் இல்லை, மகாபாரத காலத்தில் வந்துட்டு கிருஷ்ணர் வந்து என்னாச்சுன்னா கையில் அடிபட்டிருக்குங்க. மகாபாரதத்தில் கிருஷ்ணருக்கு திரௌபதி என்ன பண்ணாங்கன்னா தன்னோட சேலையை கிழித்து கிருஷ்ணருக்கு கையில் கிழித்து கட்டுவாங்களாம். அது ஒரு காரணமாக வச்சு அந்த மாதிரி ராக்கி கட்டுவாங்களாம் ஞாபகமாக. அதே காலகட்டத்தில் தான் இன்னும் வர வந்துட்டு எல்லாருமே இந்த அண்ணன்மார்களுக்கு தம்பிமார்களுக்கெல்லாம் வந்துட்டு தங்கச்சிங்க வந்துட்டு இந்தமாரி ராக்கி கட்டுற பழக்கம் வந்துச்சு. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி வந்துட்டு மாட்டு பூஜை பண்ணுவாங்களாங்க. மாட்டு பூஜைனா இந்த ஏறு ரூமில் ஒரு மாடு, காளை மாடு, அந்த மாட்டுக்கு வந்து இன்றைக்கி பூஜை பண்ணுவாங்களாம். மாட்டில் 2 மாடு இருக்குல்ல, காளை மாடு ஒன்று, பசு மாடு ஒன்று. பசு மாட்டுக்கு கோ பூஜை ஒன்று பண்ணுவாங்க தனியாக, அது ஒரு நாளில். அதேமாரி வந்துட்டு காளை மாட்டுக்குமே இன்றைக்கி வந்துட்டு தனியாக வந்துட்டு இன்றைக்கி பூஜை பண்ணுவாங்களாம். நம்ம வீட்டில் காளை மாடு இல்லை, அதனால் பூஜை பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் பெரியங்க வந்துட்டு குலோப்ஜாம் தாங்க செஞ்சு கொண்டு வந்தா. குலோப்ஜாம் செஞ்சு கொண்டு வந்து பூவாவுக்குமே வந்துட்டு ஊட்டி விட்டா. அடுத்து யார் பூவா கட்ட போகிறோன்னா இதுவுமே வந்துட்டு தம்பி மரம் வேணுமா பூவாவுக்கு. அந்த பாப்பா பக்கத்து வீட்டு பாப்பா தான், அவளுமே வந்திருக்கிறா பாருங்கள். அவளுமே குலோப்ஜாம் தாங்க கொண்டு வந்திருக்கிறா. தீபம் வந்துட்டு பிரியங்கோட தம்பி தான் ஏற்றிட்டுருக்குறான். ஏன்னா நான் வந்து தீபம் ஏற்றக்கூடாது இன்றைக்கி, அதனால தான் அவங்கள பசங்களாக சேர்ந்து பண்ணுறாங்க பாருங்க. இப்படி செய் இப்படி செய் இப்படி செய். கையை நீட்டிக்கிட்டே இருக்கிறோம். அரிசி போடு இங்கே வா, போடு. टिकी 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 अगर टिकी हुआ सिखाइए दे இந்த மாதிரி பூவா கட்டின மாதிரி தோணிக்கும் கட்டினாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு காசுமே வச்சு கொடுத்தோம், ஆளுக்கு 100 ரூபா. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம். நான் சாப்பிட போகிறேன். சாப்பாடு இது வந்து உருளைக்கிழங்கு வந்துட்டு மசிச்சு வச்சுருக்காங்க. உருளைக்கிழங்கு, தக்காளி, வெங்காயமெல்லாம் போட்டு வேக வச்சு பிசைஞ்சு மசிச்சு வைப்பாங்களா, அதுதான் இது. அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்து உளுந்து பொடிங்க. இதில் வெங்காயம், பச்சை மிளகாலாம் போட்டு உரலில் போட்டு இடித்து கொடுப்பாங்க. குழம்பு அடுப்பில் இருக்குது. மணி 1 மணி ஆகிடுச்சுங்க. அதனால தான் சாப்பாடு முன்னாடி செஞ்சுட்டு காலையில் எதுவும் சாப்பிடல. நாங்கள் சாப்பிட்லாம். எங்கள் பூவா வந்துட்டு கையில் வந்துட்டு கட்டிட்டு வந்து காமிக்கிறாங்க. முந்த கட்டுமா? யாருமா அதெல்லாம் கட்டி விட்டது? சின்னம்மா, இது யார் கட்டி விட்டது? யாரு? யாருமே என்ன இப்படி வேர்த்து இருக்கு? வெயில நின்று இருப்பான் போலங்க. இருங்க, இன்னைக்கு வந்துட்டு நம்ம வீட்டுக்கு யார் வந்தாங்கன்னா அண்ணியோட தங்கச்சி தாங்க வந்திருக்காங்க. வந்துட்டுமே போயிட்டாங்க. நான் வீடியோ எடுக்கலைங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் தான் நான் வீடியோ எடுக்கிறேன். நம்ம வந்துட்டு எல்லாருமே நம்ம வீடியோ எடுக்க முடியாது பாருங்க. அதனால தான் கொண்டு விட போகிறாங்க. அண்ணி அம்மாவெல்லாம் வந்துட்டு ஒரு 1/2 hour இருந்தாங்க. இந்த மாதிரி விசேஷம் நல்ல நாள் அந்த மாதிரினா வந்துட்டு போவாங்கங்க. அந்த மாதிரி தான் அவங்க தங்கச்சி தான் இன்றைக்கி வந்திருக்காங்க. தோனி வந்து கொண்டு போய் விட போகுதுங்க. பக்கத்து ஊர் தான். எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது அவங்க சொந்தக்காரவங்கெல்லாம் வரும்போது நம்ம அம்மாப்பா யாரும் வரமாட்டாங்களா அப்படின்னு ஒரு ஏக்கமாக இருந்துச்சுங்க எனக்கு. அதேமாரி அன்னியுமே அவங்க அப்பா வீட்டுக்கெல்லாம் போகும்போது எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குங்க. நமக்கு அதுமாரி பக்கமாக இருந்தால் போயிட்டு வரலாமே அப்படின்ட்டு. பிரியங்கா வா, ஒரு வீடியோ எடுத்து கொடு. டான்ஸ் வீடியோ எட்டி. குஷி உனக்கு யாரா ராக்கி கட்டுனா? ராக்கி யாரு கட்டுனா? ராக்கி
உன் தங்கச்சி கட்டினாளா? இவன் கட்டியிருக்கிறா. இது அண்ணன், பாப்பாவோட அண்ணன் தான் இவன். பாப்பாவுக்கு யார் கட்டி விட்டா? பாப்பாவுக்கு இவளுக்கும் கட்டி இருக்குங்க. அண்ணி வந்துட்டாங்க போதிக்கிட்டு. எங்க போனா பாருங்க, வெயில் பாருங்க. பூவா வந்துட்டு வெயில்ல இந்த ஊர் வெயில்ல போனா கருகிடுவான். தெல்ல போங்க, வேர்க்குது. அண்ணி வடை, அண்ணி வந்துட்டு வடையெல்லாம் செஞ்சுட்டாங்கங்க. நான் தாங்க வீடியோ எடுக்கல. ஏன்னா அண்ணியோட தங்கச்சி எல்லாம் அவங்க அப்புறம் அவங்க பையன் எல்லோரும் வந்துருந்ததுனால நான் வந்துட்டு வெளியிலே கிளம்பலைங்க. ரூமுக்குள்ளே இருந்ததுனால நான் செஞ்சதெல்லாம் எதுவுமே நான் வீடியோ எடுக்கல. அண்ணி தான் செஞ்சாங்க. அப்புறம் செஞ்சு எல்லாருக்குமே கொடுத்துட்டாங்க போல். மீதி உள்ளது தான் இது பாருங்கள். வடையும் ரவா வடையும் அப்புறம் உருளைக்கிழங்கு போண்டாவும் செஞ்சுருக்குறாங்க. இந்த குலோப் ஜாமுன் வந்துட்டு தங்கச்சி வாங்கிட்டு வந்திருக்காங்க போல். அதுக்கப்புறம் வந்து இட்லியுமே செஞ்சு கொண்டு வந்திருக்காங்க. இட்லினா இனிப்பாக இருக்குங்க. அதில் வந்து சர்க்கரை அப்புறம் பன்னீர் எல்லாமே மிக்ஸ் பண்ணி நல்லா இருக்குங்க இந்த இட்லி. உண்மையில நான் சாப்பிட்டு பார்த்துருக்குறேன். அந்த மாதிரி இட்லி செஞ்சு கொண்டு வந்திருக்காங்க தங்கச்சி. சூடாக இருக்குன்னு தொட்டு பார்த்தேன், சூடாக தான் இருந்துச்சு. எல்லாம் சூடாக இருந்தால் சாப்பிடுவேன். 1 2 3 ஸ்டார்ட். 1 பாட்டு டான்ஸ் ஆடு. டான்ஸ் கர் நாச். 2 नाच तीन पड़ो नाच मोजो का काले आड़े आड़े ஜெகநாத் டான்ஸ் ஆடுறி. சூப்பராக டான்ஸ் ஆடுவாங்க இவ. ஏன்னா உங்கள் அம்மா வந்து டான்ஸரு. உங்கள் அப்பாவும் டான்ஸரடா? உங்கள் அப்பா டான்ஸர், அவங்க அம்மா 2 பேருமே வந்து ஸ்டேஜ் ப்ரோக்ராம் இல்லைங்க. நம்ம ஊரில் வந்துட்டு நடன நாட்டிய நிகழ்ச்சின்ட்டு இந்த கோயில் திருவிழாலாம் போடுவாங்க இல்லைங்க. அந்த அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஒரு கிளாமராக ஆடுவாங்கல்லங்க அந்த மாதிரி. சரி ஆடு பாப்பா. அவங்க அம்மா அந்த மாதிரி ஆடுறாங்கன்னு தெரியல. நம்ம ஊரில் ஆடுவாங்கல்ல. ஆடு. ஜெகநாத். ஜெகநாத் பாட்டு சாங் பிளே. பாப்பா இங்கே ஆடு. பாட்டு வாயில பாடிக்கிட்டு ஆடுவாங்க. ஸ்ரீ ஜெகநாத் ஆடு ஆடு. பூவா நீ வந்து ஆடு. நீ குதிக்காத சாமி எல்லாத்துக்குமே. இங்க வந்து குதி, இங்க வந்து. பாருங்க மழை இடி இடிக்குது. காலை விழுக்குதான்னு தெரில. அங்கெல்லாம் நல்லா மழை பெஞ்சிருச்சுங்க. காலையில் சரியான வெயில். சரி ஓகே, இன்றைக்கான வீடியோவில் தான் மழை பெஞ்சிட்டே இருக்குதுங்க, நிற்கவே இல்லை. சரி ஓகே, இன்றைக்கான வீடியோவில் தான் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், வீடியோ பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ நல்ல வீடியோவில் பார்க்கலாம். நன்றி. பாருங்கள் அண்ணியும் போகாமல் என்ன பண்ணுறாங்கன்ட்டு. எங்கள் அண்ணி ஆனவன்னு எழுதுறாங்க. அண்ணி கோணா 3 முட்டை இருக்குல்லங்க அண்ணி. ஸ்லேட்ல கோணா ஸ்லேட்டு பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரம் அங்க 3 முட்டை.